ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செமி கிச்சன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சட்னிஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 விதமான சட்னி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வந்து புதினா சட்னி, தக்காளி சட்னி, கதம்ப சட்னி, தேங்காய் சட்னி. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணுற சட்னிஸ் தான். அதையும் நம்ம ஒரு எப்பயுமே டேஸ்ட் மாறாமல் எப்படி நல்லா செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 4 விதமான சட்னியும் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வர வீடியோஸில் இன்னும் வித்தியாசமான நிறைய சட்னிஸை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வந்து மீடியம் சைஸ் ஆனியன், இது மாதிரி ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி 3 தக்காளி, மீடியம் பழமாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி, காஞ்ச மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு 5லேருந்து 6 மிளகா எடுத்துருக்கேன். நம்மளுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதெல்லாம் நம்ம வதக்கிக்கணும் எண்ணெயில். எண்ணெய் வதக்கிறதுக்கு நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், சட்னிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, நம்ம சட்னி வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, இது வந்து பெருங்காயப்பொடி. இப்போது நம்ம எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பேன் சூடு பண்ணிவிட்டு வெங்காயமும் தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் இஞ்சியும். அந்த மிளகாவோட கலர் மாறக்கூடாது. அந்த எண்ணெயில் கொஞ்சமாக அது உங்களுக்கு எண்ணெய் ஹீட்டாக இருந்தால் இப்படி எண்ணெய் மிளகா வந்து உப்பி வரும். இது நம்ம இப்போ வந்து இது தனியாகவும் எடுத்து வச்சிடலாம், இல்லைன்னா அது கூட நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக வந்து அரைக்கும் போது நல்லா மேஷ் ஆகிடும். மிளகாவோட கலர் மாறாமல் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை போட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கணும். நம்ம தக்காளி சட்னி டேஸ்ட் நம்மளுக்கு மாறுறதுக்கு காரணமே நம்ம ரொம்ப வதக்குவோம். அந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது. எந்த கொஞ்சம் வெங்காயம் கூட தீஞ்ச மாதிரியோ கலர் மாறவே கூடாது. அதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிச்சு நம்மளுக்கு தெரிகிற வரைக்கும் இருந்தால் போதும். அது மாதிரி இஞ்சி வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும் போது போட்டால் போதும். இப்போ தக்காளி ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி, இது இந்த ஹீட்லேயே லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து தாளித்து கொட்டணும். இப்போது வந்து சட்னி ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டேன். நல்லா நம்ம கொத்தமல்லி போடுறதுனால நல்லா வாசனையாக இருக்குது. இப்போது ஒரு சின்ன வானல் வச்சு நம்ம தாளித்து கொட்டுறோம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, நம்ம அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள், எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இப்போ சட்னியில் இப்போது நம்ம சிம்பிள் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்கிறேன். தேங்காய் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு அரை மூடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய். இது பொட்டுக்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது தேங்காயோட நம்ம பொட்டுக்கடலை எப்பவுமே கம்மியாக இருக்கணும், அப்போ தான் தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குவான்டிட்டிக்கு 2 பச்சை மிளகா. காரமாக எப்பவுமே சுள்ளுன்னு இருக்கக்கூடாது தேங்காய் சட்னி. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அரைக்க வாசனைக்கு. 2 பல் பூண்டு. நம்ம தேங்காய் சட்னி இதை வச்சு அரைச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும்.
தாளிக்க எண்ணெய், கடுகு, இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இது பெருங்காய பொடி. இது ஒன்றும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சிட்டு அப்படியே தாளிக்க வேண்டியது தான். இப்போ மிக்ஸி கப்பில் நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பூண்டு, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தாளிக்கணும். இப்போ வந்து தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒயிட்டாக இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கணும்னா நம்ம தேங்காயோட பின்பகுதி இந்த ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட தேங்காய் சட்னி பியூர் ஒயிட்டாக இருக்கும். அப்படி நம்ம ஒரு கெஸ்ட் வராங்க அந்த மாதிரி பியூராக வைக்கணும்னா நீங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்கள் சட்னி ஒயிட்டாக இருக்கும். இப்போ நல்லா கடாய் காஞ்சிச்சு. நான் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். நான் வந்து கருவேப்பிலை தேவையான பொருட்கள் சொல்லலை. நம்ம எப்பவுமே சட்னிக்கு தாளிக்கிறோம்னா கருவேப்பிலை போட்டு தான் தாளிப்போம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இப்போ சட்னிக்கு போட்டுக்கலாம். நான் சின்ன பவுலில் போட்டிருக்கிறதுனால இதை மாதிரி எடுத்து போடுறோம். இப்போது நம்ம சிம்பிள் தேங்காய் சட்னி ரெடி. இப்போ நம்ம வந்து கதம்ப சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 1, தேங்காய் சின்ன பல் ஒரு பல் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை வந்து தாளிக்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கிட்டு ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும். இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், வந்து உப்பு தேவையான அளவு. இப்போ வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பேன் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம், தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. பொட்டுக்கடலை மட்டும் நம்ம கடைசியாக போடணும். இது ஒரு 5 நிமிஷம் நமக்கு வதங்கிறது நல்லா தெரியும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா தக்காளி 2ம் வதங்கினதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக அரைக்க போகும்போது பொட்டுக்கடலை உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வதங்கினா போதும். எல்லாம் ஒரு 3/4 வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சு பொட்டுக்கடலை, இது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது நல்லா அரைச்சிட்டு நம்ம தாளித்து கொட்டணும். இப்போது நம்ம கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து தாளித்து வச்சுருக்கேன். எப்பவும் போல் நம்ம கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து கொட்டியிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கதம்ப சட்னி ரெடி. இப்போ வந்து நம்ம புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன். ஒரு புதினா வந்து 1 கப், சின்ன கப் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இலையை மட்டும் ஆஞ்சு, தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி, இது அந்த 1 கப் பவுலுக்கு இது தேவையான அளவு. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து நம்ம பெருங்காய பொடி, கருவேப்பிலெல்லாம் தாளிக்க வேணாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியானது இது. 2 பச்சை மிளகா, இஞ்சி, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு கடைசியாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். இதை அரைக்க தண்ணி நான் கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம புதினா சட்னி அரைச்சாச்சு. இப்போது தயிர், நம்ம தயிர் கலக்காமல் சாப்பிட்றதுக்கும் கலந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தயிர் கலந்தால் அது ஒரு தனி டேஸ்ட், நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு கடுகு தாளித்து வச்சுருக்கேன்.
இப்போது நம்ம புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு.